Hello friends, இன்னைக்கு ஒரு குழம்பு ரெசிபி தட்டப்பயிறு குழம்பு தான் செய்ய போறோம். இது செய்யிறது ரொம்ப ஈஸி. ஒரு 20 மினிட்ஸ்ல குயிக்கா செஞ்சிரலாம். டேஸ்டும் செமையா இருக்கும். இந்த கிரேவி சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான தட்டப்பயிறு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த குழம்பு செய்யிறதுக்கு தட்டப்பயிறு ஊற வச்சிருக்கணும். நான் ஒரு 1/4 கிலோ தட்டப்பயிறு 8 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறினாதான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க மார்னிங் செய்றீங்கன்னா நைட்டே தண்ணியில ஊற வச்சிருங்க. இப்போ இந்த தண்ணியில ஃபில்டர் பண்ணிட்டு தட்டப்பயிரை குக்கர்ல போட்டுக்கிறேன். இந்த தட்டப்பயிறு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டுடலாம். நான் 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். நீங்கள் ஓப்பன் பாட்டில் கூட இதை வேக வச்சுக்கலாம். 3 விசில் வச்சா போதும். ரொம்ப குழஞ்சி வெந்துடக்கூடாது. தட்டப்பயிறு முழுசாக நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு கொஞ்சம் வெங்காயம் நிறைய சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இது வெறும் கொத்தமல்லி தூள் தான். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்தோம்னா இந்த குழம்போட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். புளியெல்லாம் சேர்க்காம நம்ம பச்சைப்பயிறு குழம்பு செஞ்சோம்ல அதே மாதிரி தான். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இதில் 2 சின்ன சைஸ் தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வச்சோன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடி பிடிச்சிச்சின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது இதில் நம்ம வேக வச்சுருந்தா தட்டைப்பயிறு சேர்த்துக்கிறேன். இது கூட குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரேவி திக்காக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தட்டைப்பயிறு எடுத்து வச்சுருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தட்டைப்பயிறு அரைச்சி சேர்த்தணுன்னா குழம்பும் நல்லா திக்காக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு இந்தளவுக்கு திக்காக இருந்துச்சுன்னா சாதம் சப்பாத்திக்கெலாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு கொத்தமல்லியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான தட்டைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி. ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.